إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அன்பிற்குரிய என் அருமை சகோதரர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்று நாம் நமது தொடர் தலைப்பை கொஞ்சம் இன்று நிறுத்திவிட்டு இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய வாரம் அதை நிறைவு செய்யலாம். நாம் இந்த ரஜப் மாதத்தில் இருக்கின்ற காரணத்தால் இந்த ரஜப் மாதத்தோடு தொடர்புடைய சில செய்திகளை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையில் இது அஷேக் சாலிஹ் அல் முனஜ்ஜித் ஹஃபிதஹுல்லா, சவுதியுடைய சமகால அறிஞர்கள் ஒருவர், அவருடைய ஒரு தொகுப்பு, அவர் நிகழ்த்திய அந்த உரைகள் அவைகளையெல்லாம் தொகுத்து ஒரு நூலாக போட்டிருக்கிறார்கள். அதைத்தான் பார்க்க போகிறோம். புக் எடுத்துட்டீங்களா? புக் கொடுத்தீங்களா? பேஜ் நம்பர் 3 பார்த்தீங்களா? பேஜ் நம்பர் 3லேருந்து வரும். சரியா? 20 பயன்கள் ரஜப் மாதம் தொடர். ஃபாயிதாண்டா என்ன? ஃபாயிதா பயன். சரியா? இஸ்ரூனு ஃபாயிதா ஃபி ஷஹரி ரஜப். ரஜப் தொடர்பான, ரஜப் மாதம் தொடர்பான 20 பயன்கள். சரியா? முதலாவது பயனை பாருங்க. ஷஹ்ரு ரஜப் ஹுவ அஷ்ஷஹ்ரு ஸாபி' மின் ஷுஹூரி ஸனத்தில் ஹிஜ்ரிய்யா. என்ன அர்த்தம்? அர்த்தம் நீங்க தான் சொல்லுங்க. ஷஹ்ரு ரஜப், ரஜப் மாதம், ஹுவ அஷ்ஷஹ்ரு ஸாபி', எத்தனை மாசம்? 7ஆம் மாசம். மின் ஷுஹூரி ஸனத்தில் ஹிஜ்ரிய்யா என்ன? ஹிஜ்ரி வருட அடிப்படையில், அந்த ஹிஜ்ரி வருட அடிப்படையில் எத்தனாவது மாதம்? 7வது மாதம் தான் ரஜபுடைய மாதம். சரியா? இஷ்துக்க இஸ்முஹு மின தர்ஜீப். இந்த ரஜபண்ட அந்த வார்த்தை எதிலிருந்து உடைந்து வந்திருக்கிறது? எதிலிருந்து? அத்தர்ஜீப் என்ற வார்த்தையில். என்ன வார்த்தை? அத்தர்ஜீப்ல இருந்து பிரிந்து வந்திருக்கிறது. அத்தர்ஜீப் என்றால் என்ன அர்த்தம்? அத்தஅதீம். அத்தர்ஜீப் என்றால் என்ன அர்த்தம்? அத்தஅதீம், மகத்துவப்படுத்தல். புரியுதா? அத்தஅதீம், கண்ணியப்படுத்தல் என்பது அதனுடைய அர்த்தம். ஏன்? லிஅன்ன அஹ்லல் ஜாஹிலிய்யா கானு யுஅظிமுனஹு. அறியாமை கால மக்கள், அதாவது இஸ்லாத்துக்கு முன்னர் வாழ்ந்த அறியாமை கால மக்கள் இந்த மாதத்தை கண்ணியப்படுத்துபவர்களாக இருந்தார்கள். வலா யஸ்தஹில்லூனல் கிதால ஃபீ, அதில் போர் புரிவது அனுமதிக்கப்பட மாட்டாது. போர் புரிவது அனுமதிக்கப்பட மாட்டாது. அப்ப போர் புரிவது அனுமதிக்கப்பட மாட்டாது எங்கிருந்து வருது? இஸ்லாத்துக்கு முன்னரே அங்கு இருக்குது. புரியுதா அவன் சொல்றது? ரஜப் மாதத்துல போர் புரிய மாட்டார்கள். இந்த குறிப்பை போட்டு, இந்த குறிப்பு அதுல பாருங்க, கீழே கொடுத்திருக்கிறாங்க. அது என்னென்ன நூல்ல வருது என்ற அந்த விஷயத்தை அதுல கொடுத்திருக்கிறான். சரி, அடுத்து வாங்க. வக்கான யுஸம்மா ரஜப், அதாவது அல் அசம். வக்கான யுஸம்மா ரஜப், கதை முன்ன சவுண்ட் வருதுண்டா. வக்கான யுஸம்மா ரஜப் அல் அசம். இந்த ரஜப் அசம் என்ற ஒரு வார்த்தை. ரஜப் அல் அசம். அசம் என்ற செவிடு. அசம் என்ற என்ன? செவிடு. பாருங்க. யன்னஹு கான லா யுஸ்மஉ ஃபீஹி ஹரகத்து கிதால் வலா சௌத்து சிலாஹ். ஏன் இந்த செவிடு என்ற இந்த வார்த்தை ரஜபோடு சேர்க்கப்படுது என்றால், அதாவது இந்த மாதத்தில் சிலாஹ் என்ற என்ன? ஆயுதங்கள். ஆயுதங்களுடைய சப்தம் என்ன செய்யாது? கேட்காது. ஹரகத்து கிதால் என்றா, இப்ப போர் என்று வரும்போது அதுக்குன்னு ஒரு சப்தம் இருக்குதா இல்லையா? குதிரைகளை ஓட்டுவாங்க, அதனுடைய சப்தங்கள். அப்ப இந்த சப்தங்கள் எல்லாம் அந்த மாதத்தில் என்ன செய்யாது? கேட்காத காரணத்தால்
அப்ப இது என்ன கேட்காத மாதம் என்ற ஒரு பேரும் இது சேர்த்து சொல்லுவாங்க. ரஜப் அல் அசம் என்று சொல்லுவாங்க. புரியுது அவங்க சொல்லு. அந்த மாதத்தில் போர் நடக்காத காரணத்தால அந்த சப்தங்கள், போரோடு சம்பந்தப்பட்ட சப்தங்கள் கேட்காது. அடுத்து ஏன் அந்த போர் நடக்காது? லிஅன்னஹு மினல் அஷ்ஹுரில் ஹுரும். அது எந்த மாதங்கள் உள்ளது? புனிதமான மாதங்களில் இன்றும் உள்ள ஒரு மாதம். கல் அசம் அல்லதி லா யஸ்மா என்பது அசம்னா என்ன? அதாவது என்னது? செவி கேட்காதவர். அசம்னா செவிட்டுத்தன்மை, கேட்காத என்ற அடிப்படையில் இந்த பெயரும் இதில் வருகிறது. அதே மாதிரி எடுத்து பாருங்க, வகானு யுசம்மூனஹு இன்னொரு பெயர் இருக்கிறது, முன்சிலுல் அசின்னா. முன்சிலுல் அசின்னா என்ற ஒரு பெயர் இதில் வருகிறது. அதாவது முஹ்ரிஜுர் ரிமா வஸ்ஸிஹாம் மின் அமாகினிஹா லிஅன்னஹும் கானு இதா தஹல ரஜப் நஸஉ அசின்னத்தர் ரிமா வனிசால அஸ்ஸிஹாம் இப்தாலன் லில் கிதாலி ஃபீஹி தஅதீமன் லஹு. அப்ப இந்த ரஜபுடைய மாதம் வந்து விட்டால் என்ன செய்வாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னா, இதுல ஒரு அதாவது இதுல சொல்லப்படுகின்ற அந்த வார்த்தைகள் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா, அந்த ஈட்டி முனைகள், புரியுது சொல்றது? அந்த அசின்னத்து ரிமாஹண்டா அந்த ஈட்டி முனைகள், அதே போன்று நிசாலு சிஹாமண்டா அந்த அம்புடைய முனைகள். அப்ப இதெல்லாம் என்ன செய்யாதாங்க? அதுக்கெல்லாம் வேலை இருக்காதா இல்லையா? இவைகளெல்லாம் எடுத்து வச்சிடுவாங்க. இவைகள் என்ன செய்வார்கள்? இவர்கள் எடுத்து இவ்வாறு வைத்து விடுவார்கள். நஸஉண்டா கலட்டுறது, நஸஉண்ட அர்த்தம் முஹ்ரிஜன வெளிப்படுத்துறது. அப்ப அதெல்லாம் எடுத்து வைத்து விடுவார்கள். ஏன்? அந்த மாதத்தில் போர் இல்லாத காரணத்தால். இப்தாலன் லில் கிதால், இதுல போர் செய்யக்கூடாது அந்த மாதத்துடைய கண்ணியத்துக்காக. எனவே இந்த ஒரு பேரும் இதுல இருக்குது. அப்ப எத்தனாவது பேர் இதுல? மூன்றாவது முன்சிலுல் அசின்னாண்ட பேரும் அதுல வருகிறது. சரி, அடுத்து இரண்டாவது விஷயத்தை பாருங்க. ஷஹ்ரு ரஜப் மினல் அஷ்ஹுரில் ஹுருமில் அர்பஆ. ஷஹ்ரு ரஜப் பொருளை சொல்லுங்க பாப்போம். ஷஹ்ரு ரஜப் மினல் அஷ்ஹுரில் ஹுருமில் அர்பஆ என்ன அர்த்தம்? ரஜப் என்பது 4 புனிதமான மாதங்களில் ஒன்று. 4 புனிதமான மாதங்கள்ல ஒன்று. புரியுதா? வஹிய சலாசத்துன் முத்ததாபியா. வஹிய சலாசத்துன் முத்ததாபியா என்ன அர்த்தம்? 3 மாதங்கள் தொடர்ச்சியாக வரக்கூடியவைகள். என்னென்ன? துல்கஅதா, துல்ஹிஜ்ஜா, முஹர்ரம். இல்லையா? துல்கஅதா, துல்ஹிஜ்ஜா, முஹர்ரம். சும்ம ரஜப், பிறகு என்ன? ரஜப். கமா கால அல்லாஹு தஆலா, அல்லாஹ் குர்ஆன்ல சொன்னபடி பாருங்க, சூரத்து தௌபாவுடைய 36வது வசனம், இன்ன இத்தத்த ஷுஹூர் இந்தல்லாஹி 12 ஷஹரன் ஃபீ கிதாபில்லாஹ் யௌம ஹலகஸ் ஸமாவாதி வல் அர்த் மின்ஹா அர்பஅத்துன் ஹுரும். அல்லாஹ்விடத்தில் மாதங்களின் கணக்கு எத்தனை? 12. 12 ஷஹரன் ஃபீ கிதாபில்லாஹ்டா அவனது ஏட்டில், அவனது வேதத்தில், யௌம ஹலகஸ் ஸமாவாதி வல் அர்த், வானங்கள் பூமியை எப்போது அவன் படைத்தானோ அதிலிருந்து அல்லாஹ்விடத்தில், அல்லாஹ்வுடைய ஏட்டில் மாதங்களுடைய எண்ணிக்கை எத்தனை தான்? 12. மின்ஹா அர்பஅத்துன் ஹுரும், அதில் 4 மாதங்கள் புனிதமானவைகள். சரி, அடுத்த ஹதீஸ கவனிங்க. ஹதீஸ் என்ன வருகிறது? வாசிங்க. இன்ன ஸமான கதிஸ்ததார கஹைஅதிஹி யௌம ஹலகல்லாஹு அஸ்-ஸமாவாதி வல் அர்த் அஸ்-ஸனது 12 ஷஹரா மின்ஹா அர்பஅத்துன் ஹுரும். இப்ப நபி அவங்க இறுதி ஹஜ்ஜில் என்ன சொன்னாங்க? இறுதி ஹஜ்ஜில் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அந்த காலம் என்பது அல்லாஹ் எப்படி படைத்தானோ அந்த நிலைக்கு திரும்பி விட்டது. அல்லாஹ் எப்படி படைத்தானோ அந்த நிலைக்கு திரும்பி விட்டது. என்ன விளக்கம் அதுல? அதுல விளக்கம் என்ன? படிச்சுக்கிறீங்க தானே? யூதர்கள் இல்ல, அதாவது காவிர்கள் என்ன செய்தார்கள்? மாதங்களை மாற்றினார்கள். மாதங்கள் என்ன செஞ்சாங்க? வசதிக்கு ஏற்ப மாற்றினார்கள். புரியுது அவங்க சொல்றது? அந்த மாசத்தை எடுத்து இங்க போடுறது, இந்த மாதம் எடுத்து அங்க போடுறது, அவங்க வசதிக்கு ஏற்ப செய்வார்கள், மாற்றிக்கொண்டிருந்தார்கள். அப்ப ரசூலுல்லாஹ் இதை ஒழிக்கிறாங்க. இறுதி ஹஜ்ஜில சொல்றாங்க, இதுக்கு பிறகு இது கிடையாது. அல்லாஹ் எப்படி படைத்தானோ அது போன்றுதான் இதுக்கு பிறகு இந்த என்ன செய்யும், இந்த அமைப்பு இருக்கும். புரியுதா? மின்ஹா அர்பஅத்துன் ஹுரும், இதில் 4 மாதங்கள் புனிதமானவைகள். சலாசத்து முத்தவாலியாத், 3 மாதங்கள் தொடர்ச்சியாக வரக்கூடியவைகள். என்னென்ன? துல்காதா, துல்ஹிஜ்ஜா, முஹர்ரம். ரஜப சொல்லும் போது ஷஹரு முதர் என்று சொல்றான். ஷஹரு முதர் வ ரஜபுன் ஷஹரு முதர் அல்லதி பைன ஜுமாதா வ ஷஅபான் அழுத்தி சொல்றான். மற்ற 3 மாதத்தை சொல்லும் போது நபி அவங்க இப்படி எதுவுமே சொல்லல. ஆனா ரஜப சொல்லும் போது எப்படி சொல்றாங்க? முதர். முதர் என்ற கோத்திரத்தோடு ரஜபை இணைக்கிறாங்க. சரியா? அடுத்து சொல்றாங்க ரஜப் என்பது ஜுமாதாவுக்கும் ஷஅபானுக்கும் மத்தியில் உள்ளதுன்றாங்க. ஏன் இப்படி சொன்னாங்க?
அந்த விளக்கம் இருக்குது. முதல் கோத்திரத்தில் இந்த மாதத்தை புனிதப்படுத்துவதில் முதன்மையானவர்களாக இருந்தார்கள். அதே போன்று முதற் கோத்திரத்தினர் எதை ரஜபாக கருதினாங்களோ அதுதான் என்னது சரியான. ஏன்னா வேற கோத்திரங்கள் வேறு மாதங்கள் ரஜபா கருதினாங்க. புரியுது சொல்றது. அடுத்து ரஜப சொல்லும் போது சொல்லுவாங்க ஜுமாதா ஷாபானுக்கு இடையில் உள்ள மாதம் என்பதையும் தெளிவாக சொன்னார்கள். இந்த ஹதீஸ் எங்க வருது? புகாரில 3197, முஸ்லீம்ல 1679. சரி, அடுத்து மூன்றாவது விஷயத்துக்கு வாங்க. ஹாதிஹில் அஷ்ஹுருல் ஹுரும் அல்லதி மின்ஹா ஷவுர் ரஜப். இந்த புனிதமான மாதங்கள்ல ஒன்றுதான் ரஜப் மாதம். அஷ்ஹுருன் அதீமத்துன் இந்தல்லாஹ். இது அல்லாஹ்விடத்தில் மகத்தான மாதங்கள் என்றும் உள்ள ஒன்று. யஹ்ருமு ஃபீஹா துல்முன் நஃப்ஸ். அதாவது ஒருவர் தனக்கே அநியாயம் செய்து கொள்வதை அல்லாஹ் ஹராமாக்கி இருக்கிறான். தனக்கே அநியாயம் செய்வதனால் என்ன? பிக்திராஃபில் மஆசி வ தஅத்தி ஹுதூதல்லாஹ். ஒருவர் பாவங்கள் செய்வதன் மூலம் அல்லாஹ்வுடைய வரம்புகளை மீறுவதன் மூலம் ஒருவன் தனக்கே அநியாயம் செய்து கொள்வது. அல்லாஹ் இந்த புனிதமான மாதங்களை சொல்லிவிட்டு என்ன சொல்கிறான்? ஃபலா தظலிமு ஃபீஹின்ன அன்ஃபுஸகும். அந்த மாதங்கள் நீங்கள் உங்களுக்கே அநியாயம் செய்து கொள்ளாதீர்கள். அந்த புனிதமான மாதங்களை நீங்கள் அநியாயம் செய்து கொள்ளாது. அப்படின்னு என்ன அர்த்தம்? என்ன பொருள்? பாவம் செய்யாதீர்கள், அல்லாஹ்வுக்கு மாறு செய்யாதீர்கள். அப்ப ஏனைய மாதங்களை பாவம் செய்யலாமா? கூடாது. அப்ப இதனுடைய விளக்கம் என்னப்ப? இதுல கூடுதலாக இது கவனம் எடுக்க வேண்டும். ஏன்னா இது புனிதமான மாதங்கள். இது என்ன? புனிதமான மாதங்கள். எனவே புனிதமான மாதங்கள் என்று வருகின்ற காரணத்தால் ஏனைய மாதங்கள்ல பாவம் செய்வதும் இந்த மாதங்கள்ல பாவம் செய்வதற்கும் அடியில் என்ன இருக்குது? ஒரு வேறுபாடு இருக்குது. இதுல கடுமையாக இருக்கிறது. சொல்றார். ஏனைய மாதங்கள் இந்த மாதங்களை பாவம் செய்வது என்பது கடுமையாக இருக்கிறது. எனவே புனிதமான மாதங்கள் என்ற அடிப்படையில் புனிதம் சொல்றது. அல்லாஹ்விடத்தில் என்ன இந்த மாதங்கள் புனிதமானவைகள், மகத்தானவைகள். சரி, கதாதா ரஹிமுல்லா என்ன சொல்றாங்க? பேஜ் நம்பர் எத்தனை? 6. அது பேஜ் நம்பர் 6ல பாருங்க. சரியா? என்ன சொல்றாங்க? இன்ன துல்ம ஃபில் அஷ்ஹுரில் ஹுரும். இந்த புனிதமான மாதங்கள் அநியாயம் செய்வது இருக்கிறதே அஅவமு ஹதீஅத்தன் வ பிஸ்ரன் மின துல்மி ஃபீமா சிவாஹா. ஏனைய மாதங்கள்ல பாவம் செய்வதை விட கடுமையானது. புரியுதா சொல்றது? வ இன்கான துல்மு அலா குல்லி ஹாலின் அதீமா. அநியாயம் செய்வது என்பது என்னது? அது கடுமையானதுதான். ஆனால் இந்த மாதங்களை பொறுத்தவரையில இது அல்லாஹ் புனிதப்படுத்திய மாதங்கள். இதுல அதனுடைய தன்மை என்பது கடுமையானது என்ற விளக்கத்தை சொல்கிறார்கள். இது இமாம் தப்சீர் தபரியில வருகிறது, தப்சீர் இப்னு கஸீரிலும் வருகிறது, கீழே கொடுக்கப்பட்டிருக்கு. அடுத்து 4வது விஷயத்துக்கு வாங்க. 4வது விஷயம் என்ன? இந்த யஜிப் அல் முஸ்லிம் தஅதீம் அஷ்ஹுர் ஹுரும். ஒரு முஸ்லிமுக்கு இந்த மாதங்களுடைய புனிதத்துவத்தை மகத்துவப்படுத்துவது கடமையாகும். எப்படி மகத்துவப்படுத்த வேண்டும்? பில்திஸாமி ஹுதூதில்லாஹி தஆலா ஃபீஹா. இதில் அல்லாஹ்வுடைய வரம்புகளை பேணுதல், வ இகாமத்தி ஃபராயித், அல்லாஹ் கடமையாக்கியவற்றை நிறைவேற்றுதல், அல்லாஹ் வாஜிபாக்கியவற்றை நிறைவேற்றுவது, அதே போன்று அல்லாஹ்வுக்கு வழிபடுவதிலே பேரார்வம் கொள்ளுதல், இபாதத்துகளை அல்லாஹ் விரும்பிய முறையிலே செய்தல், பாவங்களிலிருந்து ஒருவர் தன்னை காத்துக் கொள்ளுதல், புரிதா, அல்லாஹ் போட்ட வரம்புகளை மீறாமல் இருத்தல் என்ற அடிப்படையில் இந்த மாதத்துடைய புனிதத்துவத்தை பேண வேண்டும். புரிதா அவன் சொல்றது? எல்லா காலங்களையும் பேண வேண்டியதான். ஆனால் புனிதமான மாதங்கள் என்ன செய்யணும்? ஒரு கூடுதல் கவனம் எடுக்க வேண்டும். அது 5வது விஷயம் முக்கியமா பாருங்க. 5வது விஷயம் முக்கியமானது. லம் யஸ்புத் ஃபீ ஃபضل ஷஹ்ர் ரஜப் பிخصوصி ஹதீஸ். ரஜப் மாதத்துடைய சிறப்பு சம்பந்தமாக எந்த ஒரு ஆதாரபூர்வமான ஹதீஸும் கிடையாது. இது முக்கியமான விஷயம். என்ன? ரஜப் மாதத்துடைய சிறப்பு சம்பந்தமாக என்னல்ல எந்த ஒரு ஆதாரபூர்வமான ஹதீஸும் கிடையாது. எதை தவிர? புனிதமான மாதம் என்பதை தவிர. அது ஆதாரபூர்வமான நபிமொழி. புனிதமானது என்பது ஆதாரபூர்வமானது. அப்ப அதை தவிர வேற என்ன கிடையாது? இந்த மாதத்துடைய சிறப்பு சம்பந்தமாக வேற எந்த ஒரு நபிமொழியும் இல்லை. பாருங்க யார் சொல்றாங்க? ஹதீஸ்காரி அறிஞர்கள் ஹாஃபிஸ் இப்னு ஹஜர் ரஹிமஹுல்லாஹ் சொல்றாங்க, லம் யரித் ஃபீ ஃபضل ஷஹ்ரி ரஜப் வலா ஃபீ சியாமிஹி வலா சியாமி ஷைஇன் மின் முஅய்யன் வலா ஃபீ கியாமி லைலத்தி மக்ஸூஸ ஃபீ ஹதீஸ் யஸ்லு லில் ஹுஜ்ஜா. என்ன சொல்றாருண்டா? இந்த ரஜப் மாதத்துல குறிப்பாக நோன்பு பிடிப்பதிலோ குறிப்பாக இரவு வணக்கங்கள் நிறைவேற்றுவதிலோ ஆதாரபூர்வமான எந்த செய்தியும் கிடையாது. ஆதாரபூர்வமான எந்த செய்தியும் கிடையாது என்றத அவங்க எதிர சொல்றாங்க? தபியுல் அஜப் பிமா வரத ஃபீஹி ஷஹ்ர் ரஜப் என்ற நூல்ல குறிப்பிடுகின்றார்கள். புரியுதா? சரி, இப்ப அந்த நூலை பொறுத்தவரையில இமாம் இப்னு ரஜபுக்குரியது. இந்த கூற்று யாருடையதுன்னா இமாம் இப்னு ஹஜர் ரஹிமஹுல்லாஹ்வுடைய கூற்று. புரியுதா? அப்ப நல்லா புரிஞ்சுக்கோங்க. ரஜப் மாதத்துல நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, ரஜப் மாதத்துல சிறப்பாக நோன்பு நோட்பதற்கோ சிறப்பாக நோன்பு வைப்பதற்கோ சிறப்பாக இரவில் நின்று வணங்குவதற்கோ எந்த ஒரு ஆதாரபூர்வமான செய்தியும் இல்லை என்பது ஹதீஸ் கலையுடைய மாபெரும் அறிஞர்கள் சொல்லக்கூடிய. சரி, 6வது வாங்க. 6வது லா யஜூஸு தக்ஸீஸு ரஜப் பிஇபாதத்தி முஅய்யனா.
ரஜப் மாதத்தை சிறப்பான எந்த அமலை கொண்டும் என்ன செய்யக்கூடாது, சிறப்பிப்பது அனுமதிக்கப்பட மாட்டார். அது சிறப்பென்ற அந்த நம்பிக்கையில அவ்வாறு செய்வது. புரியுதா சொல்றது? சில நாட்களை அதில் நோன்பை கொண்டு சிறப்பாக்குவதோ, இரவு வணக்கத்தை கொண்டு சிறப்பாக்குவதோ, அல்லது குறிப்பிட்ட சில துவாக்களின் மூலம் சிறப்பாக்குவதோ, இதெல்லாம் பித்அத்துகள். ஃபகுல்லு ஹாதா மினல் பித்அ, பித்அத்துகளில் நின்றும் உள்ளவைகள். பித்அத் என்ன? நபி அவங்க காட்டி தராதவைகள், வழிகேடுகள். புரியுதா சொல்றது? எனவே அந்த அடிப்படையில் நல்லா புரிஞ்சுக்கோங்க, இதுல குறிப்பான அமல்களுக்கு எந்த ஒரு என்ன ஆதாரமும் கிடையாது. இமாம் ஷேகுல் இஸ்லாம் இப்னு தைமிய்யா ரஹிமத்துல்லாஹி சொல்றாரு பாருங்க, அதாவது இவ்வாறு சில காலங்களை குறிப்பிட்டு இவ்வாறு எடுப்பது, அமல்களுக்கு எடுப்பது மார்க்கம் காட்டி தராதவைகள். இப்போ ரபியுல் அவ்வல் மாதத்தில் சில இரவுகள், நபி அவங்க பிறந்த அந்த இரவு உண்டு, அதே மாதிரி ரஜபுடைய சில இரவுகளை இவ்வாறெல்லாம் எடுப்பது அமல்களுக்கு என்பது பித்அத்துகள் என்றும் உள்ளவைகள். இதற்கு சலஃபுகளுடைய எந்த முன்மாதிரியும் கிடையாது என்று தனது மஜ்மூல் ஃபத்தாவா என்ற கிரந்தத்தில் குறிப்பிடுகிறார்கள். அந்த குறிப்பையும் கீழே போட்டிருக்கிறான். சரி, எனவே நறுமையான சகோதரர்களே, இவ்வாறாக என்ன செய்யறது, அமல்களை கொண்டு குறிப்பாக்குவது என்பது கூடுமா கூடாதா? பயப்படாம அழுத்தமா சொல்லுங்க. அப்படி எதுவும் என்ன அமல்களை கொண்டு அப்படி சிறப்பு எந்த ஆதாரமும் கிடையாது. ஒரு ஹதீஸை கொண்டு வராரு பாருங்க. எப்படி ஹதீஸ்னா, இந்த ஹதீஸுடைய தரம் சம்பந்தமா பிரச்சனை இருக்குது, அது அவரே கீழே போடுறாரு பாருங்க. சாலில் மஜீத் சும்மினல் ஹுருமி வத்துருக்குன்னு ஒரு ஹதீஸ் வருது. அதாவது புனிதமான மாதங்கள்ல நோன்பு வைங்க விடுங்க, புனிதமான மாதங்கள்ல நோன்பு வைங்க விடுங்க. புனிதமான மாதங்கள்ல எது வரும்? ரஜப் வருமா இல்லையா? புனிதமான மாதங்கள் ரஜப் வருமா இல்லையா? ரஜப் வரும். அப்ப ரசூலுல்லாஹ் சொல்லிருக்காங்க புனிதமான மாதங்கள்ல நோன்பு வைங்க விடுங்க என்ற ஹதீஸ் இருக்குது. அப்ப இந்த ஹதீஸின் அடிப்படையில புனிதமான மாதங்களின் அடிப்படையில என்ன செய்யலாம், நோன்பு வைக்கலாம் என்று வந்தாலும் அந்த ஹதீஸை கீழே பாருங்க, அபூதாவுதுல வரக்கூடிய செய்தி. ஆனா இந்த ஹதீஸ் பலவீனமானது. இது என்ன ஆதாரபூர்வமானது அல்ல. வதஅஃபஹுல் அல்பானி. எனவே இதை நாங்கள் ஆதாரத்துக்கு எடுக்க முடியாது. சரி, அடுத்ததாக என் அருமையான சகோதரர்களே, பொதுவாக இப்ப நாங்கள் எல்லா மாதங்களிலும் சுன்னத்தான் நோன்பு நோட்பதற்குரிய நாட்கள் இருக்கு தானே எல்லா மாதங்களிலும். என்ன நாட்கள்? திங்கள், வியாழன், 13, 14, 15 இந்த நாட்கள், அல்லது ஒரு நாள் நோன்பு விட்டு வைக்கிற, ஒரு நாள் நோன்பு விட்டு, இந்த மாதிரியான நோன்புகள் இதை ரஜப்ல நோக்கலாமா முடியாதா? அது நோக்கலாம். அது எல்லா மாதங்களுக்கும் உள்ளது, அது எல்லா மாதங்களுக்கும் உள்ளது என்ற அடிப்படையில் என்ன செய்யலாம், நோக்கலாம். அப்ப எது கூடாது? ரஜபுக்கென்று, நல்லா புரிஞ்சுங்க, ரஜபுக்கென்று சிறப்பித்து அவ்வாறான நோன்புகள் எதுவும் ஆதாரபூர்வமான செய்திகள்ல வரவில்லை. எந்த அளவுக்கு பாருங்க, வகது சபதான் உமர் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் ரலியல்லாஹு என்ன செய்வாங்களாம், அதாவது அன்னஹு கான யضرب அகுஃப الناس برجب, ரஜப்ல வந்து மக்களுடைய கைகள் அவங்க அப்படி தட்டுவார்கள். தட்டி என்ன செய்வாங்களாம், அதாவது உணவு தட்டில் உங்களோட கையை வைங்க, ஹத்தா யதஊஹா ஃபில் ஜிஃபான், அதாவது ஆனியத்தி தஆம், உணவு தட்டுகள் என்ன செய்யுங்க, உங்களோட கையை வைங்க, அந்த கைகளை அப்படி தள்ளுவாங்களாம். குலு, சாப்பிடுங்கள். فإنما هو شهر كان يعظمه أهل الجاهلية, இது அறியாமை கால மக்கள் மகத்துவப்படுத்திய ஒரு மாதம் என்று என்ன செய்வாங்க, அவ்வாறு நோன்பு பிடிக்க விடாமல் தடுப்பாங்க என்ற செய்தி இருக்குது. இதுல வருது முஸன்னஃப் இப்னு அபூ ஷைபால வருது 9851, ஷேக் அல்பானி சஹீஹ் என்று சொல்லக்கூடிய செய்தி. அப்ப எனவே அவங்க என்ன செய்யல, இவ்வாறு அவங்க இந்த மாதத்தை இப்படி நோன்பை கொண்டு எல்லாம் சிறப்பிக்க என்ன செய்யல, அவர்கள் சஹாபாக்கள் விரும்பல. அது யாரு, குலஃபா ராஷிதீன்கள் உள்ளவர் தான் உமர் ரலியல்லாஹு அவர்கள். அடுத்து வகான இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு, இப்னு அப்பாஸ் சொல்றாங்க என்ஹா அன் சியாமி ரஜப் குல்லிஹி, ரஜப் முழுவதும் நோன்பு இருக்கக்கூடிய விஷயத்தை அவங்களும் தடுக்கக்கூடியவங்களா இருந்தாங்க. அதை நீங்க ஈதாக பெருநாளாக எடுத்துவிடக் கூடாது என்ற அமைப்பில் ஒரு செய்தி வருகிறது. எனவே அடுத்து பாருங்க, முக்கியமான விஷயம், ஷேகுல் இஸ்லாம் இப்னு தைமிய்யா ரஹிமஹுல்லாஹ் சொல்றாங்க, அதாவது ரஜப் மாதத்தில் நோன்பு பிடிப்பது சிறப்பென்று வரக்கூடிய செய்திகள் அனைத்தும் குல்லுஹா ضعيفா, எல்லாம் என்னதான் பலவீனம், பல் மௌதுஆ, என்னது இட்டுக்கட்டப்பட்டவைகள், ضعيفும் அதை விட மோசமான நிலை. புரியாம சொல்றது, இந்த செய்திகள் எதையும் அறிஞர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. புரியாம சொல்றது. எனவே இந்த செய்திகள் வந்து சிறப்பென்ற அடிப்படையில் பலவீனமான செய்தி எடுக்கக்கூடிய தரங்களும் கிடையாது. பெரும்பாலான செய்திகள் பொய்யானவைகள், இட்டுக்கட்டப்பட்டவைகள் என்று ஷேகுல் இஸ்லாம் இப்னு தைமிய்யா ரஹிமஹுல்லாஹ் சொல்றாங்க. மஜ்மூல் ஃபத்தாவால இதில் வருது. சரியா? சரி. அதே போன்று இமாம் இப்னுல் கய்யிம் ரஹிமஹுல்லாஹ் சொல்கிறார்கள், இந்த ரஜப் மாதத்துடைய நோன்பு இரவில தொழுகை சம்பந்தமாக வரக்கூடிய செய்திகள் கதிபுன் முஃப்தரா, எல்லாம் பொய்யான இட்டுக்கட்டப்பட்ட செய்திகள் என்று சொல்கிறார்கள்.
அல் மனாருல் முனீஃப் என்ற அந்த நூலிலே இந்த செய்தி பதிவாகிறது. சரி, எனவே நறுமையான சகோதரர்களே, அடுத்ததாக நாம் பார்க்க வேண்டும். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால், நபி அவங்க தொடர்ந்து 3 மாதங்கள் அவ்வாறு நோன்பு நோட்கள், ரஜப், ஷாபான், ரமதான், கமா யஃஅலு பஅதுன் நாஸ் வலா சாம ரஜபன் கத் வலஸ்தஹப்ப சியாமஹு. அதாவது ரஜப்ல நபி அவங்க என்ன செய்ய அப்படி நோன்பு நோக்கம் இல்லை, அது ரசூலுங்க முஸ்தஹப் என்னது விரும்பத்தக்கது என்று சொல்லவும் இல்லை என்ற ஒரு கூற்றையும் அவர்கள் ஜாதுல் மாதில் குறிப்பிடுகிறார்கள். சரியா? எனவே அதே போன்ற நறுமையான சகோதரர்களை கவனிக்க வேண்டிய விஷயம், மன் நதர சியாம ரஜப், ரஜப் மாதத்தில் மாத்திரம் ஒரு நோன்பு வைப்பதற்கு நேர்ச்சியை வைத்தால், ரஜப்ல நான் நோன்பு வைக்கிறேன் நேர்ச்சி, ரஜப்ல நோன்பு வைப்பது அவ்வாறு நேர்ச்சியை வைப்பது என்பதும் என்ன செய்திருக்காங்க, இதையும் ஒரு ஜாஹிலிய ஒரு செயலாகத்தான் பார்க்குறாங்க. இது ஒரு வெறுக்கத்தக்க நேர்ச்சியாக சொல்கிறார்கள். இது நிறைவேற்றக்கூடாது, இதற்கு பரிகாரம் தான் செய்ய வேண்டும், சத்தியத்துக்கான பரிகாரம் தான் நேர்ச்சிக்குரிய பரிகாரம். சரி, அடுத்ததாக என் அருமையான சகோதரர்களே, நபி அவர்கள் ரஜப் மாதத்தில் உம்ரா செய்தார்களா? ரஜப் மாதத்தில் நபி அவர்கள் உம்ரா செய்தார்களா என்றால் பாருங்க செய்தியை. அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள்ட்ட கேட்கப்படுது. அப்துல்லா இப்னு உமர் கேட்கப்பட்டுச்சு, நபி அவங்க எத்தனை உம்ராக்கள் செய்தார்கள்? என்ன சொன்னாங்க பதில்? 4 உம்ராக்கள் ரசூலுல்லாஹ் செய்திருக்கிறாங்க. இஹ்தாஹுன்ன ஃபீ ரஜப், அதுல ஒரு உம்ரா ரஜப்ல செஞ்சாங்க. அப்ப இந்த செய்தி யாருக்கு என்றா ஆயிஷா ரலியல்லாஹு அவங்களுக்கு செய்தி சொல்றாங்க. இருந்த மற்ற தோழர்கள் சொல்றாங்க, இப்படி அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, நபி அவங்க ரஜப் மாதத்தில் ஒரு நோன்பு உம்ரா செய்ததாக. அப்ப அவங்க சொல்றாங்க, அபு அப்துர் ரஹ்மானுக்கு அல்லாஹ் அருள் புரிவானாக. அபு அப்துர் ரஹ்மான் யாரு சொல்லுங்க? அபு அப்துர் ரஹ்மான் யாரு? எந்த சாபியை பத்தி பேசுறோம்? அப்துல்லா இப்னு உமர் அவங்களுடைய புனை பேர், அப்துர் ரஹ்மான் அவங்களோட மகனுடைய பேர். அப்ப அப்துர் ரஹ்மானுடைய தந்தைக்கு அல்லாஹ் அருள் புரிவானாக. அதாவது ரசூலுல்லாஹ் செய்த உம்ராக்களெல்லாம் நான் அல்லாஹ்வுடைய தூதரோடு இருந்தேன், அவங்க ரஜப் மாதத்தில் என்ன செய்யல, ஒரு உம்ராவை கூட செய்யவில்லை. ரஜப்ல ரசூலுல்லாஹ் என்ன செய்யல, உம்ரா செய்யல. புரியுது அவங்க சொல்றது? அப்துல்லா இப்னு உமர் இதை கேட்டுக்கொண்டு தான் இருக்கிறாங்க. ஆயிஷா சொல்லும் போது கேட்டுக்கொண்டு தான் இருக்கிறாங்க. அவங்க அதுக்கு எந்த ஒரு மறுப்பும் தெரிவிக்கல, இல்லை என்றோ ஆமண்டோ சொல்லவில்லை, அமைதியாக இருந்தாங்க. அப்ப அதுல இருந்து என்ன தெரியுது, என்ன ஆயிஷாவோட கூட்டு தான் சரியானது, நபி அவங்க ரஜப்ல செய்யவில்லை. எனவே நறுமையான சகோதரர்களே, இதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். புரியுதா? சரி, என்ன அப்துல்லா இப்னு உமர் பொறுத்தவரை என்ன செஞ்சாங்க, அவங்களுக்கு அதுல மறதியோ அல்லது ஒரு சந்தேகம் ஏற்பட்டு விட்டு அவங்க என்ன செய்யல, அந்த அவங்களோட கூற்றை மறுக்கவில்லை. ஆயிஷா சொன்ன கூற்றை மறுக்காமல் அவ்வாறு ஏற்றுக்கொண்டாங்க என்ற செய்தியை நாங்கள் பார்க்கிறோம். இது புகாரில முஸ்லிம்ல வரக்கூடிய செய்தி. சரி, ஆனா சில சலஃப்கள் வரதான் பாதி சலஃப் மின ஸஹாபா வ தாபிஈன், சஹாபாக்கள்ல சிலர் தாபீன்கள சிலர் ரஜப் மாதத்தில் உம்ரா செய்வதை விரும்பினாங்க. ரஜப் மாதத்தில் உம்ரா செய்வதை விரும்பினார்கள் என்று ஒரு புரியுதா? அது புனிதமான மாதங்கள்ல ஒன்றென்ற அடிப்படையில், வருடத்திலே நடுவில் அது வருகிறது என்ற அந்த அடிப்படையில் இவ்வாறு விரும்பினவங்களை யாரெல்லாம் விரும்பினாங்க? யாரெல்லாம்? உமர் இப்னு கத்தாப் அவங்க. யாரு? உமர் ரலியல்லாஹு அவர்கள். அவர்களுடைய மகன் யாரு? அப்துல்லா இப்னு உமர் விரும்புகிறாங்க. அதே மாதிரி ஆயிஷா ரலியல்லாஹு அவங்க என்ன செய்யறாங்க, அவர்களும் விரும்பி இருக்கிறாங்க. அஸ்வது நஹை என்ற தாபிஇ, காசிம் இப்னு முஹம்மத் போன்ற தாபியின்கள் எல்லாம் அவ்வாறு ரஜப்ல உம்ரா செய்வதை என்ன செய்திருக்கிறாங்க, விரும்பி இருக்கிறார்கள். இப்னு சீரின் இப்னு சீரின் அனி ஸலஃப், இப்னு சீரின் என்ன செய்யறாரு, ஸலஃப்கள் இவ்வாறு ரஜப்ல உம்ரா செய்வாங்கன்ற ஒரு செய்தியையும் குறிப்பிட்டாங்க. இது முஸன்னஃப் இப்னு அபி ஷைபா, லதாயிஃபுல் மாரிஃப் போன்ற நூல்களில் வரக்கூடிய செய்திகள். சரி, இல்ல அதாவது இப்படிதான் ரஜபை பொறுத்தவரையில ரசூலுல்லாஹ் நேரடியாக ரஜப்ல உம்ரா செஞ்சாங்கன்னு எந்த செய்தியும் வரல. சரியா? ஆனா சில சஹாபாக்கள் ரஜப்ல உம்ரா செய்யறது சிறந்தாக அவங்க விரும்பி இருக்கிறாங்க, அவ்வளவுதான், வேற எதுவும் அவங்க செய்ய சொல்லல, விரும்பி இருக்கிறான். எனவே அதனால ஒருத்தர் ரஜப்ல உம்ரா செய்ய விரும்பினார்னா என்ன செய்யறது, தாராளமா செய்து கொள்ளலாம். புரியுதா சொல்றது? ஆனா ஹதீஸ்கள் என்னது, ஹதீஸ்ல அப்படி சிறப்பித்து எந்த செய்தியும் வரல. ஓகே, சரி. ரஜப்ல செய்யறதுனால இப்ப இந்த சஹாபாக்கள் விரும்பிக்கிறாங்க தானே செய்யறதுக்கு, அந்த கோணத்துல பார்க்கலாம். இந்த சஹாபாக்கள் விரும்பினாங்க ரஜப்ல செய்யறதுன்னு ஒன்று இருக்குதா இல்லையா? சரி சரி, அடுத்ததாக நீங்க வாங்க, ஷேக் சாலிஹ் உஸைமின் ரஹிமஹுல்லாஹ் சொல்றாங்க, அதாவது இஹ்தலஃப ஸலஃப், முன் சென்ற அந்த அறிஞர்கள், முன் சென்றவர்கள் ரஜப்ல உம்ரா செய்யறது சுன்னத்தா இல்லையா என்றதுல கருத்து வேறுபாடு கொண்டார்கள். சரியா? சிலர் சொல்றாங்க சுன்னா, சிலர் என்ன சொல்றாங்க, அது ஒரு சுன்னான்றாங்க. வகால் அல் ஆஹரூன் லைஸத் சுன்னா,
இன்னும் சிலர் என்ன செய்யல, அது சுன்னா அல்ல. ஏனென்றால் சுன்னாவாக இருந்தா ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சிருப்பாங்க, அதை விளக்கி இருப்பாங்க. இம்மா பி கௌலிஹி வ இம்மா பி ஃபிஅலிஹி, ஒன்று அவங்களோட வார்த்தையால அல்லது அவங்களோட செயலால். வலா அரா தலீலன் வாதிஹன், இதுக்கு ஒரு தெளிவான ஆதாரத்தை நான் காணவில்லை ரஜப்ல உம்ரா வந்து சுன்னத் என்பதற்கென்று ஷேக் சாலிஹ் ரஹிமஹுல்லாஹ் சொல்றாங்க என்ற ஒரு மார்க்க தீர்ப்பையும் நாம் இதிலே பார்க்கணும். சரி, அடுத்து வருவோம். 11ஆவது விஷயம் பாருங்க, ரஜப் மாதத்தில் உள்ள பித்அத்துகள். ரஜப் மாதத்தில் உள்ள பித்அத்துகள் என்ன பித்அத் இருக்குது? சலாத்துர் ரகாயிப் என்ற ஒரு தொழுகை தொழுகிறான். சலாத்துர் ரகாயிப் என்ன அர்த்தம்? அருள்களை ஆதரவு வைத்து அல்லாஹ்வுடைய அருளை எதிர்பார்த்து அவ்வாறு வந்து தொழக்கூடிய ஒரு தொழுகை. இந்த தொழுகை எப்ப தொழுவாங்க நினைச்சா என்று பார்த்தீங்கன்னா, ரஜப் மாதத்தினுடைய முதல் வெள்ளி இரவு இருக்குதானே, ரஜப் மாதத்துடைய முதலாவது வெள்ளி இரவு. இப்போ நாங்கள் ரஜப் எத்தனை இருக்கிறோம்? இன்னைக்கு 3 நாளா? 4 பிறந்து நினைக்கிறேன். ஓகே, நைட்டுனா 4. சரி, எனவே இப்போ இந்த ரஜப் மாதத்துடைய இந்த முதல் வெள்ளிக்கிழமை இரவு வந்து என்ன செய்வாங்கடா, 12 ரக்காத்துகள் தொழுவார்கள். எத்தனை ரக்காத் தொழுவாங்க? பைன சலாத்தைல் மக்ரிப் வல் இஷா, மக்ரிபுக்கும் இஷாவுக்கும் இடையில, மக்ரிபுக்கும் இஷாவுக்கும் இடையில என்ன செய்வார்கள், தொழுவார்கள். புரியுதா சொல்றது? அப்ப எனவே அதனுடைய அந்த நாள் வியாழக்கிழமை நோன்பை வைத்து விட்டு இரவுல என்ன செய்வாங்க, 12 ரக்காத் தொழுவாங்க. இது வந்து ஒரு பித்ஆ, நபி அவங்க காட்டி தராத ஒரு வழிகேடான விஷயம், கபீஹத்தும் முன்கரா. இது அறிஞர்கள் இந்த பித்அத்தை என்ன செஞ்சிருக்காங்க, கடுமையாக எச்சரித்திருக்கிறார்கள். ஏன்னா இது தொடர்பாக வரக்கூடிய செய்திகள் எதுவும் ஆதாரப்பூர்வமல்ல, பொய்கள் இட்டுக்கட்டப்பட்டவைகள், பொய்யானவைகள் இட்டுக்கட்டப்பட்டவைகள். நபி அவங்களோட சஹாபாக்களோ தாபீன்களோ முஸ்லீம் அறிஞர்களோ இவ்வாறு தொழுவதாக எந்த ஒரு செய்தியும் இல்லை என்பதை இமாம் நவவி ரஹிமஹுல்லா அவர்கள் தனது மஜ்மூல முஸ்லீமுடைய ஷரஹ்ல சொல்றாங்க. இன்னும் பல அறிஞர்கள் மஜ்மூ அவங்களோட நூட்களில் குறிப்பிடக்கூடிய ஒரு செய்தி. நல்லா புரிஞ்சுக்கோங்க, என்ன கிடையாது, இப்படி ஒரு தொழுகை கிடையாது. இது ஒரு பித்ஆ, இது ஒரு வழிகேடு. அப்ப நான் கவனமா இருக்கேன். சரியா? அதே போன்று இந்த இன்னும் ஒரு தொழுகை சலாத்துல் முஸ்லாம் ஒரு தொழுகை இருக்குது, உம்மு தாவூத் என்ற ஒரு தொழுகை ரஜப் நடுவுல தொழுவாங்க. இதுவும் என்ன ஒரு பித்அத்தான விஷயம், ஆதாரம் கிடையாது. அடுத்து நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, ரஜப் மாதத்துல அதாவது மகத்தான நிகழ்வுகள் நிகழ்ந்தன அப்படி என்பதை பொறுத்தவரையில அதில் எதுவும் ஆதாரப்பூர்வமானவைகளாக அல்ல இல்லை. உதாரணமா ரசூலுல்லாஹ் வந்து ரஜபுடைய ஆரம்ப இரவுல பிறந்தாங்க, அந்த ரஜபுடைய மாதத்தினுடைய 27வது இரவு அவங்க நபியாக அனுப்பப்பட்டாங்க, அல்லது 25ல். இதெல்லாம் எதுவும் ஆதாரப்பூர்வமானவைகள் அல்ல என்று இமாம் இப்னு ரஜப் ரஹிமஹுல்லாஹ் சொல்கிறார்கள் தனது லதாயிஃபுல் மாரிஃப் என்ற நூல். புரியுதா? சரி, அதே போன்று ரசூலுல்லாஹ் மிஅராஜுடைய பயணம், மிஅராஜ் வந்து இந்த ரஜப் மாதத்தில் எத்தனாவது நாள்? 27வது நாள் ரஜப்ல தான் ரசூலுல்லாஹ் மிஅராஜுக்கு போனாங்க என்ற இந்த கூற்றை பொறுத்தவரையில் இதுவும் கருத்து முரண்பாடு இதில் இருக்குது. இந்த கருத்து நிறைய பேர் பலவீனப்படுத்தி இருக்கிறாங்க. நபி அவங்க மிஅராஜுடைய பயணத்தை எப்போ மேற்கொண்டாங்கன்றதுல பல கருத்து வேறுபாடுகள் அதில் என்ன செய்யுது, அதில் இருக்கு. ஆனால் அந்த பயணம் நிகழ்ந்தது, பயணம் என்ன செய்தது, பயணம் நிகழ்ந்தது. ரசூலுல்லாஹ் மிஅராஜுடைய பயணத்தை மேற்கொண்டாங்க. ஆனால் அது ரஜப் மாதத்தில் 27ன்றதுல என்ன உறுதியான கருத்து அப்படி கிடையாது. அந்த கருத்தை நிறைய அறிஞர்கள் பலவீனப்படுத்தி இருக்கிறாங்கன்றதை யார் சொல்றாருண்டா, இமாம் இப்னு ஹஜர் தனது ஃபத்ஹுல் பாரியிலும் இதை குறிப்பிடுகிறார்கள். சரி, சரி, அடுத்து நீங்க வாங்க. சரி, ரசூலுல்லாஹ் ரஜப் 27ல தான் கன்ஃபார்மா மேராஜுக்கு போனாங்க என்று வைப்போமே ஒரு வாதத்துக்கு, அது உறுதி, அந்த நாளில் தான் போனாங்கன்றது உறுதியாகிவிட்டாலும் அதை சிறப்பாக்குறதுக்கு அனுமதி இருக்குதா? ஏன் அனுமதி இல்லை? நபி அவங்க காட்டி தரல, நபி அவங்க சொல்லவும் இல்லை, காட்டி தரவும் இல்லை. எனவே நறுமையான சகோதரர்களை, அந்த அடிப்படையில் ஃபகுல்லு ஹாதா மினல் பிதா, ஏன்னா ரசூலுல்லாஹ் அதுக்கு பிறகு சஹாபாக்களோ தாபிகள் யாருமோ இந்த இவ்வாறு எந்த ஒரு அமலையும் அந்த நாளில் சிறப்பித்து செய்யவில்லை. அது நன்மையா இருந்தால் நிச்சயமாக என்ன செஞ்சிருப்பாங்க, செய்திருப்பார்கள். புரியுதா சொல்றது? ஏன்னா நீங்க பாத்தீங்கன்னா மிஅராஜுடைய நாளில் நிறைய பேர் நோன்பு இருக்கிறாங்க. பார்த்தீங்கன்னா மிஅராஜுடைய நாளில் குறிப்பாக நாங்கள் பார்த்த அந்த கேரளா மக்கள் எல்லாம் என்ன செய்யறாங்க, குர்ஆன் சுன்னாவுடைய விளக்கம் உள்ளவங்க இல்லை, ஏனைய மக்கள் நிறைய அந்த மிஅராஜுடைய நாளில் ஒரு சுன்னத்தான் நோன்பு இருக்கிறாங்க. எந்த ஆதாரமும் கிடையாது, இதுக்கு எந்த ஒரு ஆதாரமும் கிடையாது. இது ஒரு பிதத்தான விஷயம். புரியுதா? அந்த நாளை வந்து அவ்வாறு நோன்பை கொண்டு சிறப்பிக்கிறதுக்கு எந்த ஆதாரமும் கிடையாது. புரியுதா? நோன்பு பிடிக்கிறது சுன்னத், அது மாற்று கருத்து இல்லை. ஆனால் நோன்பை ஒரு நாளை குறிப்பாக்கும் போது என்ன வேணும், அதுக்கு ஆதாரம் வேண்டும். சரியா? சரி, அதே போன்று ரஜப் மாதத்தில் நடக்கக்கூடிய சில பிதத்தில் ஒவ்வொரு பகுதியில் நடக்கும். இப்போ நாங்கள் சொல்றது வந்து நமக்கு தெரியாமல் இருக்கலாம்,
ஆனால் வேறு வேறு பகுதிகளில் அரபுக்கள் இப்படி சில நேரம் இது என்ன செய்யலாம், இது தவறான இதுகள் இருக்கலாம். உதாரணமாக சிலவங்க வந்து என்ன செய்வாங்களாம், இந்த ரஜப் மாதத்தில் வந்து என்ன செய்வாங்களாம் என்றால் சதக்காக்களை மரணித்தவங்களோட பேரில் என்ன செய்வாங்களாம், சதக்கா கொடுப்பாங்க. ரஜப் மாதத்தில் அவ்வாறு செய்வது சிறப்பு என்ற அடிப்படையில் தஹ்சீசு அத்தஸத்துக் அன் ரூஹில் மௌத்தா பி ஷஹ்ரி ரஜப், இவ்வாறு இந்த பிதத் இந்த மாதத்தில் நடைபெறுதான். அதே மாதிரி ரஜப் மாதத்தில் என்ன செய்வாங்களாம், கபர்களை ஜியார செய்யறதுக்காக, கபர்களை ஜியார் அவங்களோட சொந்தக்காரங்க மரணித்திருப்பாங்க அவங்கள ஜியார செய்யறதுக்காக போறது. ஆனால் கபர்களை ஜியார செய்யறது எப்படி மார்க்கம் என்ன சொல்லுது, மார்க்கம் என்ன சொல்லுது, ஜியார செய்ய அனுமதி இருக்குதானே, அனுமதி இருக்கு. அப்ப எப்பயுமே என்ன செய்யலாம், போகலாம். புரியுதா? அதுக்குன்னு ஒரு நாள் என்ன செய்யக்கூடாது, குறிப்பாக்குறது மார்க்கத்தில் இல்லை. வெள்ளிக்கிழமை அல்லது பெருநாளுடைய நாள் இப்படியெல்லாம் மார்க்கம் குறிப்பாக்கல. ஒருத்தர் வசதிக்கு போறது வேற விஷயம் இல்லைங்களா. அந்த ஒரு நாளை குறிப்பாக்கி அதை சிறப்பாக்கி போறதுன்றது பிதத்தாகும். அதே மாதிரிதான் இப்ப மரணித்தவங்களோட பேர்ல தர்மம் கொடுக்கலாமா இல்லையா, தர்மம் செய்யலாம், சதக்கா செய்யலாம், அதுக்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்கு. ஆனா ஒரு குறிப்பிட்ட நாள் அல்லது குறிப்பிட்ட மாதத்தில் ஒரு நாள் என்று சொல்லும்போது அதுக்கு என்ன வேணும், ஆதாரம் வேண்டும். ஆதாரம் இல்லைன்னா என்ன செய்ய முடியாது, செய்ய முடியாது, அப்படி குறிப்பாக்க முடியாது. எனவே இந்த அடிப்படைகளை நாங்கள் புரிந்து கொள்ளணும். அதே போன்று ரஜபுடைய மாதத்துல குறிப்பிட்ட சில துவாக்கள், இது ரஜப்ல கேட்க வேண்டிய துவாக்கள் சிலவங்க தொகுத்து இருக்கிறாங்க. இதுவும் என்ன அல்லாஹ்வுடைய தூதருடைய வழிகாட்டல் இல்லை, இது வழிகேடுகள். அதே மாதிரி வந்து ரஜப் மாதத்தில் மஸ்ஜிது நபவிய தரிசிக்கிறது, சொல்றது அந்த ஜியாராவுக்கு அது ஜியாரத்து ரஜபியான்னு பேர் வைக்கிறது, இதெல்லாம் பிதஅத்துகள். புரியுதா? இவ்வாறு நம்பிக்கை வைத்து செய்வது. அதே போன்று சிலவங்க வந்து ரஜப் மாதத்தில் என்ன செய்யறாங்க, ஜக்காத்தை கொடுக்கிறது. ஜக்காத்தை பொறுத்த ஜக்காத்துடைய சட்டம் என்ன, ஒரு வருடம் பூர்த்தினா ஜக்காத்து கடமை. புரியுதா சொல்றது? எனவே அது அந்த மாதத்தில் அப்படி குறிப்பாக்கக்கூடிய எந்த ஒரு அடிப்படையும் அப்படியும் கிடையாது. அதே போன்று எடுத்தீங்கன்னு சொன்னா அத்தீரான் ஒன்று இருக்குது. அத்தீரான் என்னவென்றால் ஜாஹிலிய காலத்தில் ஒரு ஆட்டை அறுப்பாங்க இல்லைங்களா, ஒரு ஆட்டை என்ன செய்வாங்க, அறுத்து கொடுப்பாங்க அல்லது ஒட்டகத்தை அறுத்து கொடுப்பாங்க. இவ்வாறு கொடுக்கக்கூடிய ஒரு முறை ஜாஹிலிய காலத்தில் இருந்துச்சு. ஆனால் இதை பொறுத்தவரை இது அறிஞர்கள் மத்தியில் கருத்து வேறுபாடு இருக்குது என்ற ரெண்டு மாதிரியான செய்திகளும் வருகின்றன. ரசூலாங்க இல்லைன்னு சொல்றாங்க, என்ன செய்யலாம், கொடுத்தா தப்பில்லை என்ற மாதிரியான செய்திகளும் வருகின்ற காரணத்தால் அறிஞர்கள் இதில் என்ன பத்துவா சொல்றாங்கன்னா, அதாவது இது வெறுக்கத்தக்க ஒரு விஷயம், கராஹா ஹராம் என்று இல்லாமல் வெறுக்கத்தக்க ஒரு விஷயமாக பார்க்கிறாங்க. ஆனால் பலமான கருத்தாக லா ஃபரா வலா அத்தீரா அப்படின்றது என்ன, அந்த பெண் ஒட்டகத்துடைய முதல் குட்டியை கொடுக்குற விஷயமா அத்தீராவோ அப்படி இல்லை என்ற ஒரு ஹதீஸ் வருகிறது. சரி, எனவே நறுமையான சகோதரர், ஜாஹிலிய காலத்தில் யாருக்கு தான் கொடுத்தாங்க, யார்கிட்ட பேர்ல கொடுத்தாங்க, சிலைகளுக்கு இல்லையா. அப்ப அது ஷிர்க், அது என்ன, அது ஷிர்க், அது கூடாது. நன்றாக எனவே இங்க அல்லாஹ்வுடைய பேர்ல கொடுக்கலாமா இல்லையான்றதான் என்னது கருத்து வேறுபாடு. புரியுதா சொல்றது? இது நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். சரி, எனவே நறுமையான சகோதரர்களே, அடுத்ததாக நாம் இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவென்று சொன்னால், ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஒரு சஹாபி கேட்கிறார், எங்க இருந்து கேட்கிறாருன்னா மினால இருக்கிறார். மினால இருக்கும்போது ரசூலுல்லாஹ்கிட்ட கேட்கிறாரு, யார் ரசூலுல்லாஹ், நாங்கள் வந்து ஜாஹிலிய காலத்தில் ரஜப் மாதத்தில் இவ்வாறு அறுத்தோம், ஒரு என்ன செய்வோம், ஒரு ஆட்டை அறுத்தெல்லாம் கொடுப்போம், இப்போ நீங்கள் அதை என்ன சொல்றீங்க அதுக்குன்னு கேட்குறான். கேட்கும்போது ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இது பஹுஃபி ஐ ஷஹரி மாக்கான், நீங்கள் விரும்பிய மாதத்தில் அருங்க, விரும்பிய மாதத்தில் செய்யுங்க, விரும்பிய மாதத்தில் அருங்க. என்ன அல்லாஹ்வுக்கு நல்லதை செய்யுங்க, அல்லாஹ்வுக்காக நல்ல அமல்களை செய்யுங்க, அல்லாஹ்வுக்காக செய்கிற நியத்தில். அதே மாதிரி வாத்திரம் ஏழைகளுக்கு உணவளியுங்கள். அப்போ இந்த செய்தியை பார்த்தீங்கன்னா ரசூலுல்லாஹ் பொதுவாக என்ன சொல்றாங்க, எல்லா மாதங்களையும் அப்படி அருங்க அப்படின்னு தான் சொல்றாங்கன்ற செய்தியை நாங்கள் அபூதாவுத் நசாயில பார்க்குறோம். இப்படி ஒரு செய்தியும் இதில் வருகிறது. சரி, அப்போ எனவே நறுமையான சகோதரர்களே, எனவே ரஜப் மாதத்தில் ஒருத்தர் வந்து பொதுவாக அறுக்க விரும்புகிறாருன்னா அது குற்றம் கிடையாது. ஆனால் அப்படி அந்த சிறப்பித்தண்டு வார செய்தி சம்பந்தமான கருத்து வேறுபாடுகள் அதில் இருக்குன்றது தான் உங்களுக்கு இதில் சொல்கிறோம். அதே போன்ற நறுமையான சகோதரர்களே, ரஜபை பொறுத்தவரையில் அறிஞர்களில் அபூபக்கர் அல் பல்கி ரஹிமஹுல்லா சொல்கிறாங்க, ஷஹரு ரஜப் ஷஹரு ஜர்அன்றான். ஷஹரு ரஜப் ஷஹரு ஜர் அப்படின்னு அர்த்தம், ஜர்அண்டா பயிரிடுதல், என்ன செய்வது, பயிரிடக்கூடிய மாதம் ரஜப். சரியா? ஷஅபான் என்பது சகியுஸ் ஜரா. சகியுஸ் ஜராண்டா அந்த விவசாயத்தை, அந்த விவசாயத்துக்கு என்ன செய்யறது, தண்ணீரை ஊற்றுவது, அதுக்கு என்ன செய்யறது, அவைகளுக்கு தண்ணீரை ஊற்றுகின்ற மாதம். ரமலான் என்பது ஹசாது ஜரா, என்ன செய்யறது, அறுவடை செய்கின்ற மாதம். அப்ப இதுல என்ன புரியுது உங்களுக்கு, என்ன விளங்கிச்சு? ஒருவர் தன்னை
ரமதானுக்கு இவ்வாறு தயார்படுத்துதல் என்ற ஒரு கருத்தை, ஒரு விளக்கத்தை என்ன செய்யறாங்க, சொல்றாங்க. அதே மாதிரி இன்னொரு கருத்து இருக்கு. இன்னொரு அறிஞர் சொல்றாரு, ஷஹரு ரஜப் என்பது கர்ரீஹ். ரஜப் வந்து கர்ரீஹ்னா காற்றை போன்றது. ரீஹன என்ன, ரீஹ் காற்று, காற்றை போன்றது. ஷாபான் வந்து மசருல் கைம். கைம் என்ன, மேகத்தை போன்று. கைம் என்ன, மேகத்தை போன்று. மசரு ரமதான் மசருல் மதர். ரமதான் வந்து மழையை போன்றது என்ற ஒரு கருத்தையும் சொல்றாங்க. இதை இமாம் இப்னு ரஜப் லத்தாயிஃபுல் மாரிஃப்ல கொண்டு வரார். சரியா உங்களுக்கு? எனவே இப்போ யார் வந்து ரஜப்ல பயிரிடவில்லையோ, ஷாபானில் நீர் ஊற்றவில்லையோ, அவர் ரமதானில் எப்படி அறுவடை செய்ய முடியும் என்ற என்ன அர்த்தம்? ஒருவர் தன்னை தயார்படுத்துதல் என்ற அடிப்படையை தான் அதில் சொல்றார். சரி, அடுத்ததாக அருமையான சகோதரர்களே, இப்போ பிரபலமாக நீங்கள் பார்ப்பீங்க, ரஜப் வந்தால் நிறைய பேர் ஒரு துவாவை ஷேர் பண்ணுவாங்க. என்ன துவா? அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ ரஜப், அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ ரஜப், யா அல்லாஹ் எமக்கு ரஜபில் பரக்கத்து செய்வாயாக. அதே மாதிரி ஷாபானிலும் பரக்கத்து செய்வாயாக. வபல்லிக்னா ரமதான், ரமதானை எமக்கு எத்த செய்வாயாக, அடைய செய்வாயாக. இது வந்து ஒரு பலவீனமான செய்தி. இமாம் நவவி இதை லைஃப் பண்ணுறாங்க, இமாம் இப்னு ரஜப் பலவீனம் பண்ணுறாங்க, இமாம் அல்பானி போன்ற அறிஞர்கள் எல்லாம் இது ஒரு பலவீனமான ஒரு செய்தியாக சொல்கிறாங்க. எனவே இந்த துவாவுக்கு ஆதாரம் கிடையாது. இந்த துவாவுக்கு என்ன கிடையாது? ஆதாரம் கிடையாது. என் அருமையான சகோதரர்களே, அடுத்ததாக நாம் இதிலே கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவென்று சொன்னால், இந்த ரஜப் மாதம் தொடர்பாக உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குதா? இப்போ படித்ததில் ஏதாவது கேள்விகள் இருக்குதா? டவுட்டுகள் எதுவும் இருக்குதா? இருந்தால் கேளுங்க. சரி, இப்போ நாங்கள் இதில் உங்களுக்கு சொல்ல போகிற விஷயம் என்னென்றால், ரஜப் தொடர்பாக வந்த ஆதாரமற்ற செய்திகள். ரஜப் தொடர்பாக வந்த ஆதாரமற்ற செய்திகள். ரஜப் தொடர்பாக வந்த ஆதாரமற்ற செய்திகளில் பாருங்க, முதல் ஒரு செய்தியை பார்ப்போம். இந்த செய்தி வந்து ஒரு வைஃபான பலவீனமான செய்தி. இன்னஃபில் ஜன்னதி நஹரன், சொர்க்கத்தில் ஒரு ஆறு ஓடுகிறது. அந்த ஆறுக்கு பேர் ரஜப். யுகாலு லஹு ரஜப். ரஜப் என்று அதுக்கு பேர். அஷத்து பயாவம் மினல் லபன், பாலை விட அந்த தண்ணீர் என்னது? அது வெண்மையானது. வ அஹ்லா மினல் அசல், தேனை விட சுவையானது. மன் சாம யௌமன் மின் ரஜப், யார் ரஜப் மாதத்தில் ஒரு நோன்பு இருப்பாரோ அல்லாஹ் அவருக்கு அந்த ஆற்றிலிருந்து தண்ணீரை புகட்டுவான் வரக்கூடிய செய்தி என்னது? பலவீனமான. எங்கேயா யாராவது சொல்றதை கேட்டீங்கன்னா என்ன புரிஞ்சுக்கொள்ள வேணும்? இது ஒரு ஆதாரமற்ற செய்தி. அதே போன்று நாங்கள் பார்த்தோம், இப்போ ஒரு துவா சொன்னமே, அந்த செய்தி என்னதான்? ஆதாரமற்ற பலவீனமான செய்தி. அதே போன்று ரசூலுல்லாஹ் ரமதானுக்கு பிறகு ரஜப் ஷாபானை தவிர நோன்பு இருக்கவில்லை என்ற செய்தியும் ஆதாரமற்றது. ஆதாரமற்ற செய்தி. ரஜப் ஷாபானை தவிர நோக்கவில்லை என்று வரக்கூடிய செய்தியும் பலவீனமானது. அடுத்த இட்டுக்கட்டப்பட்ட செய்திகள். இட்டுக்கட்டப்பட்டது என்ன? நபியுடைய பெயரால் பொய்யாக புனைந்துரைக்கப்பட்ட செய்தி. அதில் பாருங்க, ரஜப் ஷஹருல்லா, ரஜப் அல்லாஹ்வுடைய மாதம். வஷஅபானு ஷஹரி, என்ன அர்த்தம்? வஷஅபானு ஷஹரி என்ன? ஷஅபான் எனது மாதம். வ ரமதானு ஷஹரு உம்மதி, என்ன அர்த்தம்? ரமதான் எனது சமுதாயத்துடைய மாதம். இது நபியுடைய பெயரால் இட்டுக்கட்டப்பட்ட பொய்யான ஒரு செய்தி. சரியா? அடுத்து வாங்க, ஃபதுல் ரஜப் அலா ஸாயிரி ஷுஹூர், ஏனைய மாதங்களோடு ஒப்பிடும் போது ரஜப் மாதத்துடைய சிறப்பு எப்படி என்றால், குர்ஆனை நீங்க ஏனைய திக்ருகளோடு ஒப்பிடும் போது குர்ஆன் எவ்வளவு சிறப்பானதோ அது போன்று எது சிறப்பானதாம்? ரஜபன். இந்த செய்தி விட்டுக்கட்டப்பட்ட ஒரு செய்தி. மாதங்கள்ல சிறப்பானது என்று நாங்கள் எதை சொல்லுவோம்? ரமதான். எது? ரமதான் உடைய மாதம். அதுக்கு பிறகு துல்ஹஜ் மாதம். எனவே நறுமையான சகோதரர்களே, சரி, அடுத்ததாக நீங்க பாருங்க ஒரு செய்தியை. ரஜப் என்பது அல்லாஹ்வுடைய மாதம். அல் அசம் என்ற பெயர் வருது. அல் அசம் என்ற நாங்கள் என்ன படித்தோம்? செவிட் என்ற அந்த வார்த்தை ஹதீஸ்ல வர மாதிரி ஒரு செய்தி வருது. மன் சாம மின் ரஜப் யௌமன் ஈமானன் வஹ்திசாபன், யார் ரஜப் மாதத்தில் ஈமானோடும் அல்லாஹ்விடத்தில் கூலி எதிர்பார்த்தும் ஒரு நோன்பு இருப்பாரோ அவருக்கு அல்லாஹ்வுடைய பொருத்தம் கடமையாகிவிட்டது. அல்லாஹ்வுடைய பொருத்தம் இது வந்து இட்டுக்கட்டப்பட்ட அல்லாஹ்வுடைய தூதரின் பெயரால. இதெல்லாம் மிக நாங்கள் கவனமாக இருக்கணும். இந்த மாதிரி செய்தி வந்து ஷேர் பண்ணிடக்கூடாது. புரியுதா? ஏன்னா நபியுடைய பெயரால் பொய்யாக இட்டுக்கட்டப்பட்டவை சாதாரண விஷயம் அல்ல. பொய்யாக புனைந்துரைக்கப்பட்ட செய்தி. அதை ஏன் நாங்கள் இங்கே சொல்றோம்டா, இதே நாங்கள் தெரிஞ்சு கொள்ள வேணும். நாங்கள் இதெல்லாம் மாட்டிக்கொள்ளக்கூடாது, சிக்கிக்கொள்ளக்கூடாது. சிலவங்க எல்லாம் இந்த மாதிரி செய்தி லிஸ்ட்டை போட்டு அனுப்பிடுவோம். நாங்கள் என்ன செஞ்சிடக்கூடாது? ஷேர் பண்ணிடக்கூடாது. ஏன் நாங்கள் தெரிஞ்சு வச்சோம்டா, இதெல்லாம் அல்லாஹ்வுடைய தூதருடைய பெயரால் பொய்யாக புனைந்துரைக்கப்பட்ட செய்திகள். புரியுது அவங்க சொல்றது?
அதே போன்று பாருங்க ஒரு செய்தி, யார் மன்சாம சலாசத் ஐயாம் மின் ரஜப், யார் ரஜப் மாதத்தில் 3 நோன்பு இருப்பாரோ அவருக்கு அல்லாஹ் 1 மாதம் நோன்பு இருந்த நன்மையை கொடுப்பான். இது பொதுவாக உள்ள சிறப்பு தானே, எல்லா மாதத்துக்குள்ள சிறப்பு தானே இது. நீங்க மாதத்தில் 3 நோன்பு பிடிச்சா என்ன சிறப்பு, அந்த மாதம் முழுவதும் நோன்பு இருந்து சிறப்பு. விளைஞ்சா அப்ப இது இவங்க ரஜபுக்கு இப்படி நினைச்சு சொல்றாங்க. சொல்லிட்டு அந்த செய்தியில தொடர்ந்து என்ன வருதுன்னா, யார் பமன் சாம சபஅத் ஐயாம், எத்தனை நாட்கள், 7 நாள் யார் ரஜபுல நோன்பு இருப்பாரோ, அதாவது ஊகலிக அன்ஹு சபஅத் அப்வாபி மினன் நார், என்ன செய்யப்படுமாம், நரகத்துடைய 7 வாயில்களும் என்ன செய்யப்படுமாம், அவருக்கு அடைக்கப்பட்டு விடும். இது நபியுடைய பெயரால் புனைந்துரைக்கப்பட்ட இட்டுக்கட்டப்பட்ட ஒரு பொய்யான செய்தி. சரி, அடுத்து வாங்க நறுமையான சகோதரர்களே, மன் சல்லா அல் மக்ரிப ஃபி அவ்வலி லைலத்தின் மின் ரஜப், ரஜப் மாதத்துடைய அந்த முதலாவது நாள், அந்த முதல் இரவு, ரஜப் மாதத்துடைய அந்த முதலாவது இரவு ஒரு மக்ரிபுடைய தொழுகையை தொழுது விட்டு சும்ம சல்லா பஅதஹ 20 ரகா, எத்தனை 20 ரகாத் தொழுவாரோ, ஒவ்வொரு ரகாத்திலும் சூரத்துல் ஃபாத்திஹா ஓதுவார், குல் வல்லாஹு அஹத் மர்ரத்தன், எந்த சூரா, சூரத்துல் இஹ்லாஸ் ஒரு தடவை ஓதுவார், வைசல்லிமு ஃபிஹின்ன 10 தஸ்லீமாத், 10 சலாம் கொடுப்பார், 2 ரகாத்தில் சலாம் கொடுப்பார். இவ்வாறு தொழுதால் அதற்குரிய கூலி உங்களுக்கு என்ன தெரியுமா என்று நபி அவங்க கேட்டாங்க. என்ன கூலி, அல்லாஹு தாலா அவரையும் அவரது குடும்பத்தையும் அவர் செல்வத்தையும் பிள்ளைகளையும் அல்லாஹ் பாதுகாப்பான், அவரை கபருடைய மன்னரையுடைய வேதனை விட்டும் அல்லாஹ் பாதுகாப்பான், அவர் சிராத் என்ற பாலத்தை மின்னல் வேகத்திலே கடப்பார், கேள்வி கணக்கின்றி அவர் என்ன செய்வார், அதை கடந்து செல்வார் என்று வரக்கூடிய செய்தியும் அல்லாஹ்வுடைய தூதரின் பெயரால் இட்டுக்கட்டப்பட்ட ஒரு பொய்யான செய்தி. அடுத்து வாங்க, மன் சாம மின் ரஜப், யார் ரஜப்ல நோன்பு நோற்று, வசல்லா ஃபீஹி 4 ரகாத், அந்த நாள் அவர் 4 ரகாத் தொழுதால் அவர் சொர்க்கத்தில் தனது தங்குமிடத்தை காணாமல் அவர் மரணிக்க மாட்டார், அது காட்டப்படாமல் மரணிக்க மாட்டார் என்றதும் அல்லாஹ்வுடைய தூதருடைய பெயரால் பொய்யாக இட்டுக்கட்டப்பட்ட ஒரு செய்தியாக இருந்து கொண்டிருக்கிறது. எனவே நறுமையான இப்படியான செய்திகள் பார்த்தீங்களா, நாங்கள் எவ்வளோ கவனமாக இருக்கணும். இப்படி அல்லாஹ்வுடைய தூதருடைய பெயரால் இவ்வாறு புனைந்துரைத்த யார் ரஜபுடைய 15வது இரவில் 14 ரகாத்துகள் தொழுகிறார், ஒவ்வொரு ரகாத்திலும் சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதுகிறார், குல் அல்லாஹ் சூராவை 20 முறை ஓதுகிறார் என்ற ஒரு செய்தி வருது. இதுவும் விட்டுக்கட்டப்பட்ட செய்தி, அதில் அந்த சிறப்பு சம்பந்தம் அதில் வரல. அதே போன்று யார் ரஜபுடைய மாதம் என்பது மகத்தானது, அந்த மாதத்தில் யார் ஒரு நாள் நோன்பு இருப்பாரோ அவர் என்ன அல்ஃபசன் 1000 வருடம் நோன்பு நன்மை எழுதுவான்றதெல்லாம் இட்டுக்கட்டப்பட்ட பொய், அல்லாஹ்வுடைய தூதர் பெயரால் புனிதரைக்கப்பட்ட இட்டுக்கட்டப்பட்ட செய்திகள். எனவே நறுமையான இந்த இவ்வாறான செய்திகள் விஷயத்தில் நாங்கள் மிக கவனமாக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். சரி, இப்போ நாங்கள் பார்த்த விஷயங்களில் இந்த ரஜபோட சம்மந்தப்பட்ட டவுட்கள் கேள்விகள் இருக்குதா, எதுவும் கேள்விகள் இருக்குதா? இப்போ நான் சொன்ன விஷயங்கள்லாம் கிளியரா? சொல்லுங்க. இப்போ ரஜப் மாதத்தில் என்ன அமல் சிறப்பித்து செய்ய வேண்டிய அமல் என்னப்ப? ரஜப்ல அப்படி விசேஷமாக எந்த ஒரு அமலும் சொல்லித்தரப்படல. அப்ப என்ன செய்யறது ரஜப்ல? வளமையா செய்யக்கூடிய அமல்கள், வளமையாக நாங்கள் செய்யக்கூடிய அதே செயல் அமல்களை தான் நாங்கள் ரஜப்லையும் என்ன செய்வோம். புரியுதா சொல்றது? ஏன்னா இப்போ நிறைய பயான்களை பார்த்தீங்கன்னா, சிலவங்களோட பயான்கள் உங்களுக்கு தெரியும், நிறைய இந்த மாதிரியான செய்திகளை எடுத்து நிறைய பயான் பண்றான், என்ன ஆதாரமற்ற செய்திகள். அப்ப இதை மக்கள் கேட்கும்போது என்ன செய்யறாங்க, அதை செயல்படுத்துறான். எனவே இதில் நாங்கள் மிக கவனமாக இருக்க வேண்டும். ஏனென்றால் ஆதாரமற்ற செய்திகள் நாங்கள் செயல்படுத்தக்கூடாது. பொய்யாக புனைந்துரைக்கப்பட்ட இட்டுக்கட்டப்பட்ட செய்திகள்னா சாதாரண விஷயம் அல்ல. அல்லாஹ்வுடைய தூதருடைய பெயரால் ஒருவர் ஒரு விஷயத்தை புனைந்துரைப்பாராக இருந்தால், தெரிந்து கொண்டு ஒரு பொய்யை சொல்லுவார், அவர் தனது தங்குமிடத்தை எங்காகிறார், நரகத்தில் ஆக்குகின்றார் என்ற அளவு கடுமையான எச்சரிக்கை, சாதாரண விஷயம் அல்ல. எனவே நாம் இந்த விஷயங்களை மிக தெளிவாக இருக்க வேண்டும். எங்களுக்கு ஆதாரபூர்வமான எவ்வளோ அமல்கள் இருக்குது செய்யறது, அப்படித்தானே? எங்களுக்கு ஆதாரபூர்வமான எவ்வளோ அமல்கள் நாங்கள் இன்னும் செய்யாமல் இருக்கிறோம். ஏன் நாங்கள் ஆதாரமற்றது பின்னால போகணும்? எங்களுக்கு இப்போ திங்கள் வியாழன் நோன்பு ஆதாரம் உள்ள விஷயம், ஒவ்வொரு மாதம் பிறை 13, 14, 15 நோன்பு ஆதாரம் உள்ள விஷயம். மிஅராஜ் அந்த நாளில் நோன்பு என்பது பித்அத், ஒரு வழிகேடு, செய்யக்கூடாத விஷயம். ஏன் நாங்கள் அதை தேர்ந்தெடுக்க வேண்டும்? புரியுதா சொல்றது? எனவே நறுமையான சொல்ல ஆதாரபூர்வமான எவ்வளோ விஷயங்கள் இருக்கு, நாங்கள் அதை இன்னும் செயல்படுத்தவே இல்லை. எவ்வளோ விஷயங்கள் இப்போ செயல்படுத்தாமல் இருக்கும்போது ஏன் நாங்கள் ஆதாரமற்றவைகளுக்கு பின்னால் செல்ல வேண்டும்? இட்டுக்கட்டப்பட்டவைகளுக்கு பின்னால் ஏன் செல்ல வேண்டும்? எனவே நறுமையான சகோதரர்களே,
அப்போ அந்த அடிப்படையில் இப்போ வந்து ஒருத்தர் உங்கள்கிட்ட கேட்டாருன்னா, இப்போ நோன்பு பிடிப்பது, இப்போ மேராஜுடைய தினத்தை ஒருத்தர் நோன்பு இருக்கிறார், நீங்கள் சொல்கிறீங்க நோன்பு நோக்க கூடாதுன்னு. அவர் உங்கள்கிட்ட திருப்பி கேட்டாருண்டா, நோன்பு நோட்பது என்ன பாவமா, நோன்பு நோட்பது என்ன கூடாதா, பாவமான்னு கேட்டால் என்ன பதில் சொல்லுவீங்க? அதாவது இந்த இடத்துல நாங்கள் சொல்ல வேண்டிய ஒரு விளக்கம் தான். சயீத் பின் முஸையிப் ரஹிமஹுல்லாஹ் அவங்க அழகான ஒரு பதில் சொல்லுவாங்க. அதாவது நீ வந்து நோன்பு வைத்ததற்காக அல்லாஹ் உன்னை தண்டிக்க மாட்டான். எதற்காக தண்டிப்பான்? நீ அல்லாஹ்வுடைய தூதருக்கு மாறு செய்திருக்கிறாய். ஏன்னா அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்நாளில் எத்தனை ரஜபுகள் கடந்து சென்றன, அந்த நாளை நபி அவங்க என்ன செய்யல, நோன்பு நோட்டு வழிகாட்டவில்லை. எனவே அல்லாஹ்வுடைய தூதருக்கு நீ மாறு செய்த காரணத்தால் என்ன செய்யப்படுவாய், தண்டிக்கப்படுவாய். ஏன்? அல்லாஹ்வுடைய தூதர் அந்த நாளை சிறப்பிப்பது, நோன்பின் மூலம் சிறப்பிச்சு அப்படி ஒரு வழிகாட்டல் தான் நிச்சயமாக என்ன செஞ்சிருப்பாங்க, சொல்லி தந்திருப்பாங்க, காட்டி தந்திருப்பாங்க. எனவே நறுமையான சகோதரர்களே, இந்த விளக்கம் நம்மிடம் இருக்க வேண்டும். அந்த அடிப்படையில் இதுதான் ரஜபோடு சம்பந்தப்பட்ட சில விஷயங்கள். ஏன்னா நாங்கள் இந்த விஷயங்களை என்ன செய்யணும், ஞாபகப்படுத்திக் கொள்ளணும். இப்போ ரஜபில் இருக்கிறோம், சில நேரம் கேள்விகளை கேட்பாங்க, சில விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம். அப்போ நமக்கு அந்த விஷயங்களை இல்ம் நம்மிடம் இருந்தால் நாங்கள் என்ன செய்வோம், அதை நாங்கள் தெளிவுபடுத்துவோம், விளக்குவோம். வேறு எதுவும் கேள்விகள் இருக்குதா முடிக்கிறதுக்கு முன்னால்? அதாவது ஹுலஃபா ராஷிதீன் இப்ப 4 ஹலீஃபாக்கள், அபூபக்கர், உமர், உஸ்மான், அலி ரலியல்லாஹு அன்ஹு. இந்த 4 ஹலீஃபாக்கள், 4 ஆட்சி அல்லாஹ்வுடைய தூதருக்கு பிறகு வந்த இந்த நேர்வழியில் பயணித்த ஹுலஃபா ராஷிதூன். ஹலீஃபாண்டா ரசூலுல்லாஹ்வுக்கு பிறகு ஆட்சிக்கு வந்தவங்க, புரியுதா? ராஷிதூனா நேர்வழியில் பயணித்தவர்கள். இவர்களுடைய முன்மாதிரி என்பது ஒரு மிக சிறந்த முன்மாதிரி அல்லாஹ்வுடைய தூதருக்கு அடுத்ததாக. ரசூலுல்லாஹ் அவர்களுடைய அந்த வழிகாட்டல்களை நீங்க என்ன செய்யுங்க, பற்றி பிடித்துக் கொள்ளுங்கன்னு சொல்லி இருக்கிறான். அந்த நேரு வழி சென்ற ஹுலஃபாக்களுடைய வழிமுறைகள் நீங்க என்ன செய்யுங்க, அதை பற்றி பிடிங்கன்னு சொல்ற அளவுக்கு அவங்க யாருதான், அவர்கள் சிறப்புக்குரியவர்கள். அந்த 4 பேர் ஹுலஃபா ராஷிதூன்கள், 4 பேர். சரி சரி. அடுத்ததாக வந்து வேற எதுவும் இதுல கேள்வி உங்களுக்கு இருக்குதா? வேற எதுவும்? அப்போ நாங்கள் இன்றைக்கி பாடத்தை முடிக்கிறதுக்கு முன்னால் இன்றைக்கி பாடத்தில் படித்த விஷயங்களை கொஞ்சம் சொல்லுங்களேன், ஏதாவது படித்த விஷயங்களை. ஹிஜ்ரி அடிப்படையில் எத்தனாம் மாதம்? 7வது மாதம் என்ற விஷயத்தை நாங்கள் படித்தோம். சரி. ரஜப் மாதத்தில் சிறப்பு நோன்புகள், சிறப்பு தொழுகைகள் எதுவும் என்ன செய்யாது, எதுவும் கிடையாது என்ற ஒரு விஷயத்தை நாங்கள் என்ன செய்தோம், நாங்கள் படித்தோம். ஒரு முக்கியமான விஷயம், ரஜப் மாதம் என்பது ரஜப் மாதத்துடைய சிறப்புன்னு நாங்கள் சொன்னால் எதை சொல்வோம்? புனிதமான 4 மாதங்களில் ரஜப் ஒரு மாதம். அந்த அந்த சிறப்பு அந்த மாதத்துக்கு இருக்கிறது, புரியுதா சொல்றது? அந்த மாதத்துடைய அந்த மகத்துவம் என்பது அதற்குரிய சிறப்பு. அந்த அந்த புனிதமான மாதங்கள் என்று வந்துவிட்ட காரணத்தால சிறப்பான அமல்கள் செய்ய முடியும் என்ன செய்யாது, வந்துடாது. நபி அவங்க சொன்னாலே தவிர, நபி அவங்க சொல்லி இருக்க வேண்டும், வழிகாட்டி இருக்க வேண்டும் என்ற அடிப்படையை நாங்கள் அதில் புரிந்து கொள்ளணும். ஹைர், என்ன செய்யலாம், இன்றைய பாடத்தோடு நிறைவு செய்து கொள்வோம். ஆகிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.